நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் ராஷ்டிர பாஷா நியூ சிலபஸில் உள்ள ஹிந்தி பிரச்சார் வாகினி தீன் அதில் வரக்கூடிய பஹ்லா பாக் பத்ய அந்த பார்ட்டில் இருக்கக்கூடிய மா அதை பற்றி படிச்சுட்டு வரேன். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் முதல்ல நான் ஒரு கவிகா பரிச்சயம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அந்த பத்தியம் படிக்கிறேன். அதுக்கு பின்னால் சாரான்ஸ் கொடுக்குறேன். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. ஏகாந்த் ஸ்ரீவாத்ஸ்தவ் का स्थान नए कवियों में महत्वपूर्ण है. ஏகாந்த் ஸ்ரீவாத்ச உடைய ஸ்தான இடம் நயே கவியோன்னா புதிய கவிஞர்களில் மகத்துவபூர்ணகைனா மேன்மையானது, சிறப்பு வாய்ந்தது. இன்கா ஜன்ம இவருடைய பிறப்பு சத்தீஸ்கட்டில் ஹுவாத்தா பிறந்திருந்தார். இன்னொன்று இவர் கிராமீண் ஜீவன் பர் கிராமத்து வாழ்க்கையை ஆதாரமாக கொண்டு அநேக் கவிதாயேங் பல கவிதைகள், கத்தியன ப்ரோஸ், நிபந்தன கட்டுரை ஆதி லிக்கேஹேங் ஆகியவற்றை எழுதி இருக்கிறார். अन्नहै मेरे शब्द मिट्टी से कहूँगा धन्यवाद और बीज से फल तक आदि ஆகியவை இன்கே தீன் இவருடைய 3 காவிய சங்கிரஹ் காவிய தொகுப்புகள் பிரகாஷித் ஹுயேகைனா வெளிவந்திருக்கிறது, பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மா நாமக் அம்மா என்ற பெயருடைய இஸ் கவிதாமேம் இந்த கவிதையில் மாங்கி மமதா தாய் அன்பு, அவர் மற்றும் தியாகுகா தியாகத்துடைய சித்திரன் ஹுவாகை சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. ஏக் சதாப்தியோங் சே நூற்றாண்டுகளாக உஸ்கே ஹாத் மேம் அவளுடைய கையில் சுயி அவுர் தாகா ஊசியும் நூலும் இருக்கிறது. அவுர் மற்றும் ஹமாரி நம்முடைய ஃபட்டி கமீஜ் கிழிந்துவிட்ட அந்த சட்டையை மா ஃபட்டி கமீஜ் பர் அம்மா கிழிந்து போன சட்டின் மீது பைபந்து ஒட்டு துணியை லகாத்திகை வைக்கிறார். அவுர் மற்றும் பைபந்து பர் அந்த ஒட்டு துணியின் மேல் காடுத்தீகை அதாவது ஊசியால் சித்திரம் வரைகிறத காடுத்தின்னு சொல்லுவாங்க. பௌஷ்ய கா ஃபூல் ஒரு எதிர்கால மலரை ஒட்டு துணி வச்சு அது மேலே ஒரு பூ வரைஞ்சிட்டோம்னா அது கிழிஞ்சது தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க செய்கிறாங்க. உண்மையாக ரொம்ப கிரேட் தான். தோ வஹ் ராத் பர் இரவு முழுவதும் கந்தீல் கி தரஹ் கந்தீல்னா காகிதம் அல்லது அபிரகம் இவற்றால் தயாரிக்கப்பட்ட ஒரு லாந்தல் விளக்கு ஜல்திகை எரிகிறாள். கி தரஹ்னா போல. இஸ்கே பாத் இதன் பிறகு போர்கே தாரே அதிகாலை நட்சத்திரத்தை போல ஜில் மிலாத்திகை பளபளக்கிறாள். மா ஏக் நதிகா நாம்கை மா அப்படிங்கிறது ஒரு நதியுடைய பெயர். ஜோ ஜீவன் கே அது அவள் வாழ்க்கையுடைய கச்சாரோங்கோ தாழ்ந்த சதுப்பு நிலங்களை உர்வர் பனாத்திகை வளம் பொருந்தியதாக ஆக்குகிறாள். தீன் சம்பூர்ண தர்த்தி அதாவது இந்த பூமி முழுவதும் சம்பூர்ண தர்த்திகை மா அம்மா ஹமாரி சாங்ஷோங்கி துர்ரி பர் நம்முடைய மூச்சினுடைய அதாவது துரின வண்டியின் அச்சு அப்படின்னு அர்த்தம். வண்டியில் அச்சிலான என்ன வாழ்க்கையே இல்லை. அது மாதிரி கூம்திகை நம்மையே நம்ம மூச்சை சுற்றி வர்றாங்க. ஜஹாங் சப்சே பகலே ஃபூட்டே ஜீவன் கே அங்குர் ஹமாரே மாத்தே பர் ஜஹாங் எங்கே சப்சே பகலே எல்லாவற்றையும் விட முதலில் ஃபூட்டே ஜமீன் நம்ம அந்த பிளவுபட்ட வாழ்க்கையை அங்குர்னா முளைக்க வைக்கிறதுன்னு அர்த்தம். ஹமாரே மாத்தே பர் அவள் நம்முடைய நெற்றியின் மேல் மோர் பங்குக்கி தரக் மயிர் இறகை போல பாந்துதீகை பிணைக்கிறாள். இது வசந்தத்தை. ஹமாரே காவோங் பர் நம்முடைய காயங்களில் ரக்குதீகை வைக்கிறாள். ரூயி கே ஃபாஹோங் சே பாதல் அதாவது ரூயினா பஞ்சு அந்த
பஞ்சினாலான அந்த பருத்தி கம்பளியை வந்து எப்படி மேகம் வந்து மூடுதோ அது மாதிரி பாதல் அவுர், பாதல்னா மேகம், அவுர் மற்றும் ஹமாரே ஹோண்டோங் தக், நம்முடைய உதடுகள் வரை, அஞ்சுரி மேம் பர்கர், உள்ளங்கையில் நிறைத்து, லாத்திகை கொண்டு வருகிறாள், எதை? சமுத்திர ஆகாஷ்மே, அதாவது சமுத்திரத்தை, ஆகாஷ்மே ஹம் உஸ்கோ தோனோங் ஹாத்மே உட்டோங், ஆகாயத்தில் இருக்கிறாள், ஹம் நாம், உஸ்கே தோனோங் ஹாத்தோங் மே உட்டேங், அவளை 2 கைகளால் தூக்கலாம். இது வந்துட்டு இப்போ நான் வந்து மா அப்படிங்கிற பத்திய உடைய சாரான்ஸ் வந்து கண்டினியூ பண்ணுறேன். மா நாமக் கவிதா கே கவி ஹைம் ஸ்ரீ ஏகாந்த் ஸ்ரீ வாத்சவ், அதாவது மாங்கிற பெயருடைய கவிதையுடைய கவிஞர் வந்து ஏகாந்த் ஸ்ரீ வாஸ்தவ். இஸ் கவிதா மேம், இந்த கவிதையில் கவினே கவிஞர் மாங்கி அம்மாவுடைய நிஸ்வார்த் சுயநலம் அற்ற பிரேம் கா அன்பை வர்ணன் கியாக வர்ணனை செய்திருக்கிறார். கவி கஹ்தீஹைம், கவிஞர் சொல்கிறார், இஸ் துனியாமே, இந்த உலகத்தில் மாங்கி மம்தா கே, அம்மாவுடைய மம்தான அன்பு, பராபர்ண இணையாக, குச்பி நகி ஹோ சக்தா, எதுவும் இருக்க முடியாது. மா அப்னே ஹாத்தோங் சே, அம்மா அப்னேன்னு தன்னுடைய, ஹாத்தோங் சே கைகளால், ஹமாரி நம்முடைய, ஃபட்டி கமீஸ் கி கிழிந்து போன அந்த சட்டையுடைய, சேது பர் துவாரத்தின் மேல், சிலாயி கர்த்திகை, சிலாயின தைத்தல் அப்படின்னு அர்த்தம். ஹமாரே பவிஷ்யகோ, நம்முடைய எதிர்காலத்தை, உஜ்வல் பனாத்திகை பிரகாசமுடையதாக ஆக்குகிறார். ராத் பர் லால்டேன் தீப், இரவில் அந்த ராந்தல் விளக்குடைய தீபத்தை போல, லால்டேன் தீபிகி தரஹ் ஜல்கர் எரிந்து, ஹமாரே ஜீவன் மே நம்முடைய வாழ்க்கையில், பிரகாஷ் ஃபைலாத்திகை ஒளியை பரப்புகிறாள். மா ஐசா ஏக் நதிகை, மா அம்மா, ஐசா இப்படிப்பட்ட, ஏக்ன ஒரு, நதிகை நதி, ஜோ ஹமாரே பஞ்சர் ஜீவன் கோ உப்ஜாவு பனாத்தி है, जो हमारे बंजर जीवन को, அவள் நம்முடைய தரிசு நிலமாக இருந்த ஜீவன்கோ வாழ்க்கையை, உப்புஜாவு பனாத்திகை செழிப்புடையதாக ஆக்குகிறாள். மா அம்மா, தர்த்திக்கு தரகு பூமியைப் போல, சப் குச் எல்லாவற்றையும், சஹ் லேத்திகை சகித்து கொள்கிறாள். வஹ் ஹமாரி சான்சோங்கே, அவள் நம்முடைய, சான்சோங்கே பல்பர் மூச்சின் பலத்தால், ஜீத்திகை வாழ்கிறாள். ஹமாரே ஜீவன் கா அங்குர் வஹி சே ஷுரு ஹோதா ஹை, ஹமாரே ஜீவன் கா நம்முடைய வாழ்க்கையுடைய, அங்குர்ன முளை, முளைவிடுதல் ஆரம்பம், வஹிங்சே அங்கிருந்து, ஷுரு ஹோதா ஹை ஆரம்பம் ஆகிறது. வஹ் அவள், ஹமாரே மாத்தே கே நம்முடைய நெற்றியினுடைய, மோர் பங்கு கே சமான் மயில் இறகிற்கு சமமாக, ஷோபித் ஹை அலங்கரிக்கிறாள். ஷோபித்னா அழகாக இருத்தல் அப்படின்னு அர்த்தம். ஹமே வசந்த் கா அனுபவ் கராத்திகை நமக்கு வசந்த காலத்துடைய அனுபவத்தை வந்து, அனுபவ் கராத்திகைன்னு அனுபவிக்க செய்கிறாள். அகர் ஹமேம் நமக்கு, காவ் லக் ஜாயே தோ காயம் ஏற்பட்டு விட்டால், ரூயி சே ரூயின பஞ்சு, பஞ்சினால் முலாயம் மென்மையான, மர்ஹம் களிம்பு, லகாத்திகை தடவுகிறாள். படிபடி சீஜோங் கோபி பெரிய பெரிய பொருட்களையும், அப்னி ஹத்தேலி பர் தன்னுடைய கையினால், லாக்கர் கொண்டு வந்து, ஹமேம் தேத்திகை நமக்கு கொடுக்கிறாள். இஸ் கவிதாமேம் இந்த கவிதையில், ஸ்வார்த்த ரஹித் சுயநலம் இல்லாத, மாங்கே பிரேம் தாயுடைய அன்புனுடைய வர்ணனை கவினே கவிஞர் சுந்தர் டங்குசே அழகான முறையில் கியாகை செய்து இருக்கிறார். நெக்ஸ்ட்டு ஆ ரஹி ரவி கி சவாரி, அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தொடரும்.